ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சொல்ல போகிறோம். தக்காளி சாதம் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம்னு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஒரு 4 தக்காளி பொடி பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. சாப்பாடு எனக்கு 2 டிஃபனுக்கு வேணும், அதனால் 2 டிஃபனுக்கு அளவாக சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் மதியானத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு வரன்னு ஆகாது. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரியணும். பொரிஞ்சுன்னா ஒரு ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயமாக நல்லா வணங்கணும். நல்லா தக்காளி நல்லா ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அது நல்லா சுண்டி வரணும். அதுக்கப்புறம் தான் சாப்பாடு போட்டு கலரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் தூள் போட்டால் சாப்பாடே நல்லா மணமாக இருக்கும். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் சாப்பாடு போட்டு கலரணும். நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளி நல்லா வணங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் சாப்பாடு சேர்த்துக்கணும். நல்லா கலரி விடுங்க. சாப்பாடு நல்லா கலரி விட்டுக்குங்க. சிம்மில் வச்சு நல்லா கலரி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பாடு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.